ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? போன வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கறவை மாடுகளின் வந்து குடிநீர் தேவைகள் பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சினைத்தருண அறிகுறிகள் சொல்லி பார்க்க போகிறோங்க. அப்படின்னா சினைத்தருண அறிகுறிகள் அப்படின்னு சொல்கிறது வந்து கறவை மாட்டுகள் வந்து ரொம்ப 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 முக்கியமானதுங்க. கரெக்டான இனப்பெருக்கம், அதாவது இயற்கு 2 ஈத்து 3 ஈத்து அப்படிங்கிறது கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்ம அதை உற்று நோக்கி கவனித்து தான் வந்து அதை வந்து நம்ம சரி செய்யணுங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி கத்திக்கிட்டே இருக்கிறது ஃபஸ்ட்டு அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது முதுகினை வளைத்து வாளை தூக்கி கொண்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இனச்சேர்க்கை உறுப்பின் வெளியிதழ் பகுதி வீங்கியும் மற்றும் இனச்சேர்க்கை உறுப்பின் உட்பகுதி சிவந்தும் காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இனப்பெருக்க உறுப்பிலிருந்து எண்ணெய் போன்ற வளவளப்பான திரவம் வடிஞ்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிக்கடி சிறுநீர் கழிக்கும்னு சொல்கிறாங்க. தீவன உட்கொள்வதும் பால் உற்பத்தியும் திடீரென குறைதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அமைதியற்ற நிலையில் மற்ற பசுக்களை முகர்ந்து பார்த்தால் அவற்றின் மீது தாண்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அறிகுறிகள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது, இந்த அறிகுறிகள் வந்து ஆரம்பித்து 10 to 12 மணி நேரத்திற்கு பின் காளையோ அல்லது மற்ற பசுக்களையோ அதன் மீது தாண்ட அனுமதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவே வந்து இயற்கை முறை கருவூட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செயற்கை முறை கருவூட்டலும் செய்யலாம், அதாவது இன்ஜெக்ஷனும் போட்டுக்கலாம் இந்த தருணத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆலோசனைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சினைத்தருண அறிகுறிகள் வந்து ஆரம்பத்திலிருந்து 10 to 12 மணி நேரத்திற்கு பின் செயற்கை முறை கருவூட்டல் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கையாக இருந்தாலும் செயற்கையாக இருந்தாலும் 10 to 12 மணி நேரத்துக்குள்ளே வந்து அதை வந்து கருவூட்டல் செய்ய வேண்டும்னு சொல்கிறாங்க. பசுவோ அல்லது எருமையோ கருத்தரிக்கலை அப்படின்னு சொல்லும்போது 21 நாட்கள் கழித்து மீண்டும் சினைத்தருணத்திற்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசுக்களும் எருமைகளும் சுமார் 21 நாட்களுக்கு ஒரு முறை சினைத்தருணத்திற்கு வரும். எனவே கருவூட்டல் செய்த நாளிலிருந்து 21 நாளில் சினைத்தருண அறிகுறிகளுக்காக கவனமாக பார்க்க வேண்டும். முக்கியமாக வந்து இது எப்போ சினைத்தருண அறிகுறிகள் வந்து அதிகமாக காணப்படும் அப்படின்னா அதிகாலை நேரத்திலும் அந்திமாலை நேரத்திலும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக எருமைகளில் சினைத்தருண அறிகுறிகள் வெளிப்படையாக தெரிவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிம்டம்ஸ் இருக்கும், ஆனால் எருமையை வந்து நான் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே அறிகுறிகள் தென்படுகின்றனவா என்பதை உற்று கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. போன வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து குடிநீர் தேவைகள், அது வந்து கால்நடைகளோட பசுந்தீவனம் எப்படி கொடுக்கறது, அடர் தீவனம் எப்படி கொடுக்கறதுன்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது வந்து இப்போ பார்க்குறோம் அப்படின்னா மாடுகளை வந்து சுத்தமாக வச்சுக்கணுங்க. நம்ம வந்து இப்போ வெயிலில் நாம் வந்து மேய்க்கிறதுக்கு ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி வரைக்கும் மேயுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை வந்து பிடிச்சிட்டு போனதுக்கப்புறம் வந்து அதையே ஒரு ஓஸ் வச்சு தண்ணியை பிடிச்சி விடலாம், அல்லது மாடுகளின் முதுகு பகுதியிலிருந்து அந்த சினைத்த உறுப்பு வரைக்கும் வந்து அதை கழுவி விடலாம். இப்படி கழுவி விடும்போது வந்து மாடுகள் வந்து அதிகமாக சூடு பிடிக்காமல் அதுக்கு வந்து பால் வந்து குறைஞ்சி போகாமல் அப்படியே இருக்குங்க. அதுக்கு கரெக்டான பசுந்தீவனம் வந்து நாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பால் கறக்கும் அந்த முளைக்காமுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சுத்தமாக வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம மடி நோயிலிருந்து இதை வந்து சூப்பராக நம்ம வந்து பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.